ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, புதினா, மல்லிக்கீரை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இது அரைக்கிறதுக்கு அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கிட்டுறதுக்கு. அப்புறம் சிக்கன் தயிர் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு கோர வச்சுருக்கேன். அரிசி கழுவி வச்சுருக்கேன். நெய், எண்ணெய், வத்தல் பொடி, கரம் மசாலா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் ஊற்றுவோம். கொஞ்சமாக நெய், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போடுவோம். நல்லா சூடான ஒன்று வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு வரட்டும். லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாவும் தக்காளியும் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வசங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வசங்கட்டும். நம்ம அரைக்கக்கூடியது இதெல்லாம் அரைக்கணும்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, இந்த பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சிருவோம். நல்ல இந்த அளவுக்கு நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டுக்கு பச்சை வடையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், அழகாக வெந்துருச்சு. இனி நம்ம சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் நல்லா அதில் சிக்கன்லேயே தயிர் இருக்குது. ஆனால் கொஞ்சோண்டு நம்ம தயிர் இதில் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வத்தல் பொடி, அந்த கரம் மசாலாலாம் வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு இன்னும் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் சிக்கனில் உப்பு பிடிக்கும். நிறைய உப்பு போட்டுறாதீங்க, கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டு கோர வச்சுருந்தோம் நம்ம. ஓகே, இனி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைப்போம். சிக்கன் அப்போ கொஞ்சம் வேகட்டும். சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஓரளவு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இனி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இனி நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கோர வச்சு வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டாச்சு. இனி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அரிசிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சுன்னு. ஓரளவு தண்ணி உறிஞ்சிருச்சு. நம்ம மல்லிக்கீரை புதினாவும் கொஞ்சம் இருக்குல்ல, அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றிட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியதாக தம்மில். கொஞ்ச நேரம் அது சிம்மிலே தம்மில் இருக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம் நம்ம பிரியாணி வச்சுட்டு. அப்படியே இந்த சைடில் சிக்கன் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். சிக்கனும் ரெடி ஆயிரும், பிரியாணி ரெடி ஆயிரும். பார்க்கலாமா நம்ம பிரியாணி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு. பிரியாணி ரெடி. வாவ், சூப்பராக உதிரான பிரியாணி ரெடி. குழந்தைங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்திருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா பிரியாணி? சித்தார்த்துக்கு எப்படி இருக்குது பிரியாணி?